இருக்குல்ல. இவருக்கு வாழ்ந்த காலத்திலே கிட்டத்தட்ட முன்னும் பின்னுமா கொஞ்சம் பார்த்தாக்க ஜூலியஸ் சீசருடைய காலமும் கிட்டத்தட்ட அதுதான். ஜூலியஸ் சீசரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரோமாபுரியினுடைய பேரரசு. ஜூலியஸ் சீசர் எப்படி மன்னனானா? அவங்க அப்பா மன்னரா கிடையாது. திடீர்னு தூக்கி ஜூலியஸ் சீசரை ராஜாவாகிட்டாங்க. எப்படி? ஏனென்றால் திடீர்னு ரோமாபுரியில ஜூலியஸ் சீசருக்கான அந்த வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒர்த்துன்னு நான் சொன்னேன்ல, அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப நாமே சொந்த செலவுல ஒரு 10 யூடியூப் சேனல் வச்சு இவர் நல்லவர், இவர் வல்லவர், இவர் நாளும் தெரிஞ்சவர். அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. எப்படியா செஞ்சேன் என்றால் சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கிறது நண்பர்களே. ஜூலியஸ் சீசர் இளைஞனாக படை வீரனாகத்தான் இருந்தா, யாருக்குமே அவர் தெரியாது. கடற்கொள்ளைக்காரர்கள் ஜூலியஸ் சீசரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் பிணை கைது, அந்த அப்பெல்லாம் அடிக்கடி செய்வாங்களாம். ஒரு ஆளை பிடிச்சிட்டு போறது, அந்த வீட்டில் இருக்கிறவங்கள காசு கொடுங்கிறது. இந்த உள்ளத்தை அழித்த படம் பார்த்தீங்களா? மணிவண்ணனை கடத்திட்டு போயிடுவாங்க. மணிவண்ணனோட மாப்பிள்ளை தான் கார்த்திக். அவருக்கு ஃபோன் பண்ணி இவங்க கேட்பாங்க, உங்க மாமனாரை பிடித்து வைத்திருக்கிறோம். சரி ஓகே, அப்புறம் இருக்க 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் விடுவான். அவர் அவ்வளோலாம் ஒர்த் இல்லாம இருக்காரு. உடனே இவன் டென்ஷன் ஆயிடுவான். யாரு? கடத்தி வச்சுவன். ஐயோ ஒர்த் இல்லைன்றான். சரி 5 லட்சம் இல்லைன்னா ஒரு 4 லட்சம். சீச்சி அதுவும் ஒர்த் இல்லாம. சரி ஒரு 40,000 கொடுக்கலாமா அப்படின்னு கவுண்டமணிகிட்ட கேட்பாரு கார்த்திக். ஏன்னா கவுண்டமணி ஃப்ரெண்டு. கவுண்டமணி பேச, சேச்சா அந்த ஆள் அவ்வளோ, அந்த நாய் அவ்வளோலாம் தேராது, 400 ரூபான்னு சொல்லும்பார். உடனே கடத்திட்டு போனவன் கெஞ்சுவான், ஐயா டெம்போலாம் வச்சு கடத்திருக்கோம். சரி சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், 4000 ரூபாய் தரேன். இப்போ அவரோட ஒர்த்து எவ்வளவு? 4000 ரூபாய். ஆனா ஜூலியஸ் சீசரை கடத்திட்டு போனானே, அவன் ஜூலியஸ் சீசருக்கு ஒரு விலை நிர்ணயித்தான். 20 டேலண்ட். டேலண்ட்னா அந்த காலத்துல வெள்ளி தாங்க எல்லாத்துக்குமே. ஒரு 1 டேலண்ட் இஸ் அபவுட் 30 கிலோகிராம் ஆஃப் சில்வர். 1 டேலண்ட் இஸ் 30 kg ஆஃப் சில்வர். ஜூலியஸ் சீசருக்கு 20 டேலண்ட் கேட்கலான்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது சீசர் சொன்னா, அறிவு இருக்கா? 20 டேலண்ட்டுங்காத 50 டேலண்ட் கேளுன்றான். கடத்தினவனுக்கு பக்குன்னு இருந்தது. எப்பவுமே நீ குறைன்னு தானே சொல்லுவான், இவன் என்ன ஏத்துங்கிறான். உன் மூஞ்சிக்கு எவன் 50 டேலண்ட் தருவான்? நீ சொல்லு, கொடுக்கலன்னா நீ என்ன கொல்ல போற, அவ்வளவுதானே, சொல்லு. 50 டேலண்ட்னா. இப்போ ரோம்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க, எவனோ ஜூலியஸ் சீசர்னு ஒருத்தனை கடத்திருக்காங்களாம், 50 டேலண்ட் கேட்குறாங்க. பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன். இப்படித்தான் ஜூலியஸ் சீசர் பெரிய ஆளானா. கடைசியில ரொம்ப பெரிய ஆளு, அவனை மீட்கிறதுக்கு நானும் காசு தரேன், நாளைக்கு அவன் பெரிய ஆளானா எனக்கு எதாவது செய்வான்னு அவன் காசு போட்டு ஜூலியஸ் சீசரை கூட்டிட்டு வந்துட்டான். 3 மாசத்துல ராஜாவாயிட்டான் ஜூலியஸ் சீசர். இப்படித்தான் சில பேர் தன்னுடைய மதிப்பை தானே ஏற்றிக்கொள்வார்கள்.